உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும், சகலமும் உன்னிடம் வந்து சேரும். சந்தோஷமாய் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உன்னுடைய மனநிலையை பொறுத்ததுதான். உன்னோட மனநிலையை நீ மேம்படுத்தினால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ மீண்டு எடுத்து வருவதற்கு இந்த எதிர்காலம் உனக்கு துணையாக இருக்கும். மற்றவர்களிடம் இருந்து நீ எதை இழந்தாலும், மற்றவர்களிடம் இருந்து நீ எதை பெற்றாலும், மற்றவர்களிடம் இருந்து எதை நீ எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். எதுவும் இந்த உலகில் நிரந்தரம் இல்லை. நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே. இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நீ வாழ பழகு. நீங்கள் தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு நீங்களாகவே திரும்பி விடுங்கள். இல்லை என்றால் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு நீ வழிநடத்தப்படுவாய். அதில் வரும் துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நிறையவே இருக்கும். அதனால் நீயாகவே திருந்தி நற்பாதைக்கு சென்றுவிடு. கடல் பெரியது தான், ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே. மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்கள் மனதை பொறுத்தே அமையும். சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். அதுவே நீங்கள் அவரை கண்டு கொள்ளாமல் இருந்து பாருங்கள், உன்னுடைய மனவலிகள் குறையும். வாழ்க்கை ஒரு யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அது போலவே வாழ்விலும் எதிரி தேவை. எதை கண்டும் அஞ்சாமல் துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுவதில்லை. வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை நீ கடந்துவிடு. நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. அதில் சிலர் உன்னை செதுக்கியவர்களும் இருக்கலாம், சிலர் உன்னை சிதைத்தவர்களும் இருக்கலாம். எதையுமே சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உனக்கு எதிராக இருக்குதுன்னு கவலைப்படாத. சிரமங்களை பார்த்து கலங்காத. நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் உன்னோட கடமைகளை செஞ்சுட்டு வா. இந்த நிலையும் மாறும். உயிரும் நம்பிக்கையும் ஒன்றுதான். ஒரு முறை பிரிந்தால் அதுவே அதற்கு கடைசி.